ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மீனு. இன்றைக்கி வந்து நம்ம உடம்பு நல்லா வஜ்ரமாக வச்சுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் வந்து இந்த பிரண்டை பொடி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நல்ல நம்ம உடம்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுனால இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து வஜ்ரவல்லின்னு சொல்கிறாங்க. இந்த பிரண்டை வந்து நல்லா இளந்தொளிராக இருக்கிற பிரண்டையில் நல்ல சத்து நிறைய இருக்கும். ரொம்ப முத்தின பிரண்டை இல்லாமல் இலசாக இருக்கிற பிரண்டையாக எடுத்து இந்த மாதிரி இந்த 4 கார்னரையும் வந்து 4 ஓரத்தையும் நார் மாதிரி இருக்கும், அதெல்லாம் இந்த மாதிரி பீலர் வச்சு இந்த தோல் சீவுறதை வச்சு அதெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து ஒரு 30-40 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து முதல்ல நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நல்லா வந்து 2-3 தடவை நல்லா தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஒரு துணியில் நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா அதை வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். பிரண்டை வந்து முக்கியமாக எலும்புகளையும் இந்த நரம்புகளையும் வந்து நல்லா பலப்படுத்தும். அதனால தான் வந்து இந்த பிரண்டையை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து இந்த நல்லா தொடச்சி எடுத்த இந்த பிரண்டையை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு சிசர்ஸு இல்லைன்னா வந்து அருவாமனையிலையோ நல்லா ஒரு கையில் நல்லா நல்லெண்ணெய் தடவிட்டு கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த பொடியை வந்து 2 விதமாக செய்யலாம். ஒன்று இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் நல்லா வதக்கி அந்த மாதிரி பொடி செய்யலாம். இல்லைன்னா வந்து இதை அப்படியே வந்து நல்லா தொடச்சிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து பொடி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 2 விதமாகவும் செய்யலாம். இன்றைக்கி வந்து நான் இப்போ வந்து பொடியாக கட் பண்ணி வதக்கி தான் செய்ய போகிறேன். அதனால் வந்து இதை வந்து நல்ல சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பிரண்டை பொடிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். இந்த பொடியாக நறுக்குன பிரண்டை, மிளகாய் வத்தல் ஒரு 8 எடுத்திருக்கேன். இது வந்து காரம் நிறைய இருக்கும், அதனால் ஒரு 8 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை நிறைய எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையானது இதில் வந்து உளுத்தம்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தனியா ஒரு 1/2 கப்பு, அப்புறம் மிளகு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப்பு, அதுக்கப்புறம் வெல்லம் ஒரு 1/4 கப்பு, கருப்பு எள் வந்து நல்லா அலசிட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. அலசிட்டு நல்லா தொடச்சி கல்லெல்லாம் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சீரகம், அப்புறம் கொஞ்சம் புளி, அப்புறம் உப்பு, பெருங்காயம், அவ்வளோதான் இதுக்கு தேவை. இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணலாம். முதல்ல வந்து இந்த எள்ளை வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் கலர் போகும், அந்த கலர் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து காய வச்சுக்கலாம் முதல்ல. அப்புறம் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு இதில் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு லேசாக வறுத்த உடனே நம்ம தனியா சேர்த்துக்கலாம். தனியா ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கோம். வந்து தனியா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மிளகு, சீரகம், இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம இந்த உப்பு, பெருங்காயம் இதையும் நம்ம வறுத்துக்கலாம். உப்பு இல்லாமல் நல்லா வறுத்து யூஸ் பண்ணாக்கா வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். புளியும் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் சாஃப்டன் ஆகும், இது வறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பொதுவாக பிரண்டையிலேயே நிறைய கால்சியம் இருக்குது, அயர்ன் இருக்குது, விட்டமின் சி, இ நிறைய இருக்குது. கூட நம்ம இந்த பொருள்லாம் சேர்க்கும்போது அதனோட இது இன்னும் ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறம் இப்போ கருவேப்பிலெலாம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ கடைசியாக வந்து மிளகாயும் நம்ம பிரண்டையும் வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மிளகாயை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம மிளகு எல்லாமும் சேர்க்கணும். நல்ல காரம் வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் கடைசியாக வந்து அதே எண்ணெயில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் இந்த பிரண்டையை போட்டு நல்லா அது வந்து நல்லா வதக்கணும். நல்லா அந்த கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். இந்த பச்சை கலர் போயிட்டு கொஞ்சம் நல்ல இந்த மாதிரி கலருக்கு வந்துடும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறதுனாலும் அது வந்து அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். பொரிச்சு எடுத்து ஆட் பண்ணி பொடி பண்ணிக்கலாம். மற்ற இதெல்லாம் இதே ஐட்டம்ஸ் தான். கடைசியாக எள்ளும் போட்டு நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லா ட்ரையாக இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற ஐட்டம்ஸை சேர்க்கலாம்.
இந்த பிரண்டையெல்லாம் இதுலேயே போடக்கூடாது. ஒன்று பிரண்டையை முதல்ல பிரண்டையை மட்டும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு பொடி பண்ணணும். இல்லைன்னா முதல்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் பொடி பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம பிரண்டையை போட்டு பொடி பண்ணணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டாக்கா சரியாக வராது. இப்போ வந்து கொஞ்சம் புளி ஆட் பண்ணியாச்சு. புளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு பொடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. அடுத்தது கடைசியாக வந்து இந்த பிரண்டையை போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். இந்த பிரண்டை வந்து முன்னாடிலாம் வேலி ஓரத்தில் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போல்லாம் வந்து கடையிலேயே நமக்கு கிடைக்கிறது. அந்த மாதிரி வாங்கி நல்லா வந்து இந்த மாதிரி பொடி, தொக்கு, துவையல் அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு 2-3 நாளாவது இதை செஞ்சு சாப்பிட்ணும். இப்போ வந்து கடைசியாக வெல்லமும் சேர்த்து பொடி பண்ணி கடைசியாக வந்து வெல்லம் சேர்க்கணும். கடைசியாக வெல்லமும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு நிறையவே இருக்கும். இதை வந்து நம்ம பொடியாக வந்து இட்லிக்கும் தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். தயிரில் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பச்சடி மாதிரியும் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு நம்ம இப்போ காரக்குழம்பு பண்ணுற மாதிரி கடைசியாக இந்த பொடி போட்டு இறக்கி பிரண்டை குழம்பு வைக்கலாம். ரசப்பொடிக்கு பதில் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து மிளகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாமே இருக்குது. அதனால் இதை வந்து ரசப்பொடிக்கு பதில் இதையும் நம்ம போட்டு ரசம் பண்ணலாம். பிரண்டை ரசம் இதெல்லாம் சேர்த்துட்டு வர்றதுனால நம்ம உடம்பு வந்து ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். முட்டி வலி, டைஜஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி எந்த இதுவும் இருக்காது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ஆஸ்மா பேஷண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாக்கா கொஞ்சம் படிப்படியாக அதெல்லாம் வந்து குறைஞ்சிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.